Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல example 2.20 பார்க்கலாம். பின்வரும் தொடர் வரிசைகளின் பொது உறுப்பு காண்க. இதுல 3 subdivision கொடுத்திருக்காங்க. subdivision 1 பார்ப்போம். 3, 6, 9, etc. இந்த தொடர் வரிசையுடைய பொது உறுப்பு கண்டுபிடிக்கணும். இது பாத்தீங்கன்னா 3 மடங்குகளா இருக்கு. 1 3 3 2 3 6 3 3 9. அப்ப இந்த தொடர் வரிசைக்கான பொது உறுப்பு என்ன அப்படின்னா an equal to 3n small n belongs to capital N. அதாவது இந்த n வர இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 3 into 1 3. இந்த 1 வர இடத்துல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 3 2 6. இந்த 1 வர இடத்துல 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 3 3 9. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். Subdivision 2. 1/2, 2/3, 3/4, etc. இந்த தொடர் வரிசையோட பொது உறுப்பு கண்டுபிடிக்கணும். மேல தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு இயல் எண்களா போயிட்டு இருக்கு. கீழே பகுதியில பாத்தீங்க அப்படின்னா 2 3 4 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதாவது 2 3 4 தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அப்ப இதுக்கான பொது உறுப்பு என்ன அப்படின்னா an equal to n divided by n plus 1. n small n belongs to capital N. Subdivision 3. 5, -25, 125, etc. இருக்கு. இந்த தொடர் வரிசையோடைய பொது உறுப்பு கண்டுபிடிக்கணும். சரி பாத்தீங்கன்னா இந்த 5 பவர் 1, அதாவது 5 அடுக்குகளா இருக்கு. 5 பவர் 1 அப்படிங்கிறது 5. இது வந்து -5 ஸ்கொயர். சாரி. சரி, இது வந்து 5 ஸ்கொயர். 5 25. இது 5 பவர் 3 தான் பாத்தீங்கன்னா 125. இப்ப இதுக்கான பொது உறுப்பு என்ன அப்படின்னா an equal to -1 power n plus 1 into 5 power n small n belongs to capital N. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.